வெல்கம் டு ஆஹா குக்கிங் வித் மீ அழகம்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி 1/2 கிலோ, இட்லி அரிசி 1/4 கிலோ, உளுந்தம்பருப்பு 150 கிராம், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். இதை வெந்தயத்தை உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து 6 மணி நேரம் ஊறின பிறகு முதல்ல கிரைண்டரில் மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அதை கொரன்னு அரைச்சிடணும். எந்த இடத்துலையும் அரிசி தெரியக்கூடாது, அந்த மாதிரி அரைக்கணும். இப்போ பாருங்கள், மாப்பிள்ளை சம்பா அரிசி கொரன்னு அரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் இட்லி அரிசியை இதோட சேர்த்துக்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் அரிசி தெரியாமல் கொரன்னு அரைக்கணும். இந்த 2 அரிசியும் கொரப்பாக அரைச்சிட்டு இருக்க சமயத்தில் ஊற வச்சிருக்க உளுந்தையும் வெந்தயத்தையும் இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா நைஸாக அரைபடணும். அது வரைக்கும் நம்ம இடையில தள்ளி விடணும். சைட்ல எல்லாம் அரிசி உளுந்தெல்லாம் இல்லாமல் சேர்த்து நல்லா அரைக்கணும். இதெல்லாம் இப்போ நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கல்லுப்பு இதோட சேர்த்துக்க போகிறோம். கல்லுப்பையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. இதை 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும் இந்த மாவை. அதுக்கு தேவையான மாதிரி ஆழமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது புளிச்சு மேலே வரும்போது வெளியில் வந்துடாமல் இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ காலையில் அரைச்சி சாயங்காலம் ஊற்ற போகிறீங்கன்னா 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ சாயங்காலம் அரைச்சி மறுநாள் காலையில் ஊற்ற போகிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருங்க. அப்போ தான் அந்த மாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக வரும். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ மாவை தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் தோசை ஊற்றி எடுக்க போகிறோம். தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான பிறகு நம்ம எப்போதும் போல் எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சுற்றி ஊற்றுங்க. இந்த தோசையை மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அடி நல்லா கிறிஸ்பாக இருக்கும், மேலே நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா வெந்துருச்சு. இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.